குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா மற்றும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வந்திருந்தாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது சென்னை மற்றும் நெல்லை மழை வெள்ளத்தை குறித்து பேசினாரு. நிதி வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. அதற்கு பிரதமருமே கூட அவருடைய பேச்சுல பதில் அளிச்சிருந்தாரு. அதையும் தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி பேசிய ஒரு முக்கியமான அல்லது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவரு தேமுதிக தலைவர் விஜயகாந்தனுடைய மறைவு குறித்தும் பேசினாரு. குறிப்பா விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு மரியாதை, அவர்கள் திரண்ட கூட்டம் ஒரு பிரமிக்க வைத்த ஒரு நாட்களா அது இருந்துச்சு. பிரதமர் விஜயகாந்துக்கு ஒரு அரசு நிகழ்ச்சியில இரங்கல் தெரிவிச்சதை எப்படி பாக்குறீங்க? அரசு நிகழ்ச்சியில் இரங்கல் தெரிவித்தது மரபுப்படி சரியா என்பதுல கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கிறது. 2014 காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் பிரேமலதா அவர்களை பற்றியும் பிரதமர் உயர்வாக சொல்லியிருந்தார். அதாவது அந்த தேர்தல் கூட்டணியின் போது அவர்கள் செய்த பிரச்சாரம், அந்த வேகம், இதை பற்றி எல்லாம் பெரிதும் பாராட்டி இருந்தார். அந்த நட்பு தொடர்ந்து இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு பெரிய அளவுக்கு ஒரு புரிதல் இருந்த மாதிரி தெரியல. விஜயகாந்த் இந்த அளவுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம இருந்த போது பெரிய அளவுக்கு யாரும் பார்த்ததா தெரியல. பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் வரல, சாதாரண தலைவர்களே வரல, பிரதமரும் வரல. இருந்தாலும் விஜயகாந்த் மீதான ஒரு அனுதாபம் ஒரு ஓட்டு வங்கியா மாறி தனக்கு பயன்படாதா ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸா தான் நான் அதை ஃபீல் பண்றேன். காரணம் அரசு விழால எந்த அரசியலும் பேசக்கூடாது என்பதுதான் மரபு. நிவாரண உதவி கேட்டது என்பது கோரிக்கை, அது வைக்கலாம். அரசு விழாவாக இருந்தாலும் கோரிக்கைகள் வைக்கலாம். ஏன்னா பிரதமர்கிட்ட தான் வைக்க முடியும். பிரதமரை பொறுத்தவரையில் அவர் விஜயகாந்த் உண்மையிலேயே அவர் இரங்கல் தெரிவிக்க விரும்பி இருந்தால், ஒன்று அவர் சென்னை இறங்கி விஜயகாந்த் இல்லம் சென்றிருக்கலாம், அல்லது விஜயகாந்த் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் இங்கு பிரதமரை சந்தித்திருக்கலாம். இப்போ ஓபிஎஸ் சந்திக்கிறார்கள, ஓபிஎஸ்க்கும் நிர்வாகத்துக்கும் என்ன நேரடி தொடர்பு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதிமுகவின் ஒரு பிரேக்கவே லீடர் அவரு. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்த விதமான ஓபிஎஸ் பக்கம் அது எந்த சாதகமான தீர்ப்பும் கொடுக்கல. ஓபிஎஸ் வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில ஓபிஎஸ் பிரதமர் பார்க்கும்போது பல தேவையற்ற சந்தேகங்களை கிளப்போம். இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் எடப்பாடி நான் சொல்ல என்னிடம் இருக்க ஆதாரங்களை வெளியிட்டால் எடப்பாடி நேரடியாக தீகாருக்கு போவார்னா ஒரு மிரட்டும் துணியில பேசுறாரு. அப்போ ஓபிஎஸ் கை காட்டினா பாரதிய ஜனதா அரசு எல்லாரையுமே திகார் ஜெயிலுக்கு அனுப்பிடுமா? அப்படின்னா நீதி பரிபாலனங்கிறதே கிடையாதா? நீதி பரிபாலனம் என்ன ஒன் சைடடா? இப்படி பல கேள்விகள் எழும். ரெண்டாவது, ஓபிஎஸோட வழக்கு நிலுவையில இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இந்த மாதிரி நேரத்துல பிரதமர் சந்திச்சிருக்க கூடாது. நான் பார்த்ததுல எனக்கு அது பெரிய பிரதமர் வருகையில ரொம்ப சிறப்பு அம்சமா தெரிஞ்சது, அந்த திராவிட மாடல், திராவிடங்கிற வார்த்தை இதுக்கெல்லாம் பெரிய எதிரிங்க. ஆனா ராமர் கோயிலுக்கு முன்னால் ராமருக்கு மாலை போடுவதற்கு முன்னால் பாரதிதாசனுக்கு மாலை போட வச்சுட்டாங்க. திராவிட கவிஞர் பாரதிதாசன் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை எல்லாம் கவிதைகளாக வகுத்தவர். பாரதியாரை விட பாரதிதாசனை தான் திராவிட இயக்கத்தினருக்கு பிடிக்கும். முதலமைச்சர் ஒரு பேச்சுல சொன்னாரு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பாரதிதாசன் வரிகளை மேற்கோள் காட்டினாரு. பாரதிதாசனுக்கு மரியாதை செலுத்தினார் பிரதமர். அதை நான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சேன். பிரதமருக்கு அது தெரியுமான்னு தெரியல. ராமர் கோயில், அதாவது மூடபக்தியெல்லாம் எடுத்து பாரதிதாசன் ஏராளமான கவிதைகள் எழுதியிருக்காருங்க. இன்னும் சொல்ல போனால் சனாதன எதிர்ப்புல அன்றைய காலகட்ட கவிஞர்களில் முதன்மையாக இருந்தவர் பாரதிதாசன் தான். அது எல்லாமே பிரதமர் திருவள்ளுவர், பாரதியார் இதை பத்தி யாரோ எழுதி கொடுக்கறத மட்டும் பேசிட்டு இருக்கிறாரு. இப்படி பாரதிதாசன் ஒரு மாபெரும் புரட்சி கவிஞர் இருந்தாருன்னே அவருக்கு தெரியுமாங்கிறது சந்தேகம் தான். அப்படி இருந்தா பாரதிதாசன் பெயர்ல இருந்த அந்த பல்கலைக்கழக விழாவுக்கு அவர் ஒத்துக்குவாரா? அது அடுத்த கட்ட கேள்விக்குறி. அநேகமாக இதெல்லாம் ஃபீட்பேக்ல மத்திய அரசாங்கத்துக்கு போய் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த கவர்னர் ரவி மேர்ல அம்பு பாயுங்கிறது என்னோட கருத்து. கண்டன அம்பு. பிரதமர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது 23வது வருஷம் டிசம்பர் மாசம் பல துயர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம், மழை வெள்ளம் பாதிப்பு குறித்து எல்லாம் பேசுறாரு. அந்த நேரத்துல விஜயகாந்தை பத்தி பேசுறாரு இல்லையா? அதுல நுண்ணரசியல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா?
அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மழை வெள்ள பாதிப்பும் சென்னை மழை வெள்ள பாதிப்பும் விஜயகாந்தின் பிரிவும் எப்படி ஒன்னாக முடியும், எப்படி ஈக்குவேட் ஆகும்? விஜயகாந்த் நல்ல மனிதராக இருக்கலாம், அவர் மேல எல்லாருக்கும் வந்து நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம், அவரை பார்க்க வந்த அந்த கூட்டம் வந்து பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் தான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா எல்லாம் கட்சி கிடையாது. விஜயகாந்த் என்பவர் ஒரு 150 படத்துல நடித்து முடித்திருக்கிற ஒரு கதாநாயகன். அன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய கதாநாயகன். அவரோட பாத்திர படைப்புகள் பல மனங்களை கவர்ந்திருக்கும். இயல்பாக அந்த கூட்டம் வந்திருக்கும். அப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி மழை வெள்ள பாதிப்பும் தமிழ்நாடு அடைந்த துயரங்களும் அதுல வந்து விஜயகாந்த் பிரிந்ததும் ஒரு பெரிய துயரம்னு சொன்னா, சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போய் கடந்த பல வருடங்களாவே வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்ல. அது எத்தனையோ வீடியோக்கள்ல நம்ம அதை பார்த்தோம். நமக்கு வருத்தம் தான், வருத்தம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா வந்து அந்த பேசின இடம் வந்து அது சரியான மேடை அல்ல ஒன்று. இன்னொன்று அதுல ஒரு பச்சையான நுண்ணரசியல் வெளிப்பட்டது. மூணாவது என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு ஓட்டு வங்கியும் அவங்க கிட்ட இல்ல. பிரதமர் வந்து நுண்ணரசியலை வெளிப்படுத்தி கவர்ந்து இழுக்கக்கூடிய ஓட்டு வங்கியும் இல்ல. இப்போ வந்து ஜெயலலிதா மரணம், பிரதமர் வந்து பார்க்க வருவாரு, ஆறுதல் கூறுவாரு. இல்ல அந்த காலத்திலேயே எம்ஜிஆர் மரணம், இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க, காமராஜர் மரணம், இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க. அதுல வந்து அரசியல் இருந்துச்சு, இல்லைன்னு மறுக்கல. ஆனா ஓட்டு வங்கி இருந்துச்சு. சோ அந்த ஓட்டு வங்கியை கவருவதற்கான ஒரு முயற்சி இருந்தது. இங்க வந்து பெரிய ஓட்டு வங்கி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க, ஒண்ணு. ரெண்டாவது வந்து பிரேமலதா அவர்கள் இதற்கு முன்னதாக 2019 அந்த தேர்தல் கூட்டணியின் போது எப்படியெல்லாம் ரெண்டு தரப்பிலும் மாற்றி மாற்றி பேசினார் என்பதை துரைமுருகனே பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சாரு. இதே பிரதமர் மேடையில விஜயகாந்துக்கு வந்து பின்னாடி பதாகை வைத்து அதை அவசர அவசரமாக எடுத்து அவர் வராமல் போய், இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயங்கள் தானே. இதெல்லாம் இன்னமும் வீடியோ காட்சிகளாக இணையத்துல உலா வர்ற விஷயம் தானே. அப்புறம் அப்படியான ஒரு அது பிரதமருக்கும் தெரியுமே. 2019 இருந்து 2023 விஜயகாந்த் மரணம் வரைக்கும் 2 பேருக்கும் இடையில அவ்வளவு என்ன பெரிய புரிதல் இருந்தது? எந்த வகையில வந்து அவங்க வந்து ஒரே அணியில எந்த வகையில இருந்தாங்க? திரையுலகத்துல மட்டும் இல்ல, அரசியல் உலகத்திலயும் அவர் கேப்டன் தான் அப்படின்னு சொல்றாரு. திரு விஜயகாந்துக்கு இருக்கிற அந்த அபிமானம் இருக்குல்ல, இப்ப நீங்க நம்ம பார்த்த மாதிரியே அந்த திரண்டு வந்த மக்கள் கூட்டம், அதை பயன்படுத்திக்கணும்னு அரசியல் கட்சிகள் நினைக்கிறாங்களா? அந்த இடத்துல தவறு பண்றாங்க. ஒரு வந்து மறையும் போது ஒரு இயல்பான அனுதாபம் ஏற்படும், ஒன்று. ரெண்டாவது, மறைந்த பிறகு சர்ச்சைகள் கிடையாது. மறைந்த பிறகு எப்போதுமே அவர்கள் சாதனைகள் தான் மிஞ்சி நிற்கும். அப்ப விஜயகாந்த் என்பவரின் சாதனை என்ன? ஒரு திரை நட்சத்திரமாக ஏராளமான பேருக்கு உதவி செய்திருப்பார். எனக்கே தெரியுங்க, பர்சனலா தெரியும். சிம்பிள் ரீசன் வந்து அந்த காலத்துல எங்களோட திரைச்சுவை பத்திரிகை சினிமா பத்திரிகை, சினிமா பத்திரிகையோட பெரிய அளவுக்கு எனக்கு தொடர்பு இருந்தது விஜயகாந்தோட. அவர் வைத்து 2 விழாக்கள்லாம் நடத்திருக்கோம். திரைச்சுவையில் அவர் வந்து அவரோட வாழ்க்கையை பற்றி தொடர்லாம் எழுதியிருக்காரு. பெரிய நட்பு இருந்தது. நிறைய பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு, கண்கூட பார்த்த விஷயம்தான். ஆனா அது வேற, அரசியல் வேற இல்லையா? அப்போ ஒரு தனி மனித செல்வாக்கு அப்படியே நேரா ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆவறதே இல்லை. இப்ப நம்மாழ்வார் ஐயா இருக்காங்க, பெரிய இயற்கை விவசாயி, பெரிய தனி மனித செல்வாக்கு படைத்தவர். ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆச்சா? உழவர் தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் இருந்தார்கள், பெரிய தனி மனித செல்வாக்கு, விவசாயிகளின் ஒப்பற்ற தலைவர். ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆச்சா? அது முற்றிலும் மாறுபட்டது. அரசியல், வாக்கு அரசியல் என்பது முற்றிலும் மாறுபட்டது. அப்போ விஜயகாந்த் என்கிற ஒருவர் அவரது மரணத்துக்கு அனுதாபம் என்றால், பிரதமர் வந்து ஏற்கனவே அது குறித்த வந்து ஒரு ட்வீட் வந்து பதிவிட்டு இருந்தார், அனுதாபம் தெரிவிச்சாச்சு. அப்போ அது நிகழ்ந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு ஒரு பொது மேடையை அதற்கு பயன்படுத்துவது, குறிப்பாக அரசு விழாவை அதற்கு பயன்படுத்துவது என்பது ஒரு பச்சை அரசியலாக பார்க்கப்படும். அப்படியான ஒரு அரசியல் மேடையாக அதை மாற்ற வேண்டிய அளவுக்கான ஓட்டு வங்கியும் இல்லை. பிரதமர் பேசும்போது 40 மத்திய அமைச்சர்கள் 400 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், காசி தமிழ்ச்சங்கம் குறித்து சொன்னது, நாடாளுமன்றத்துல செங்கோல் வைக்கப்பட்டதை குறித்து சொன்னது, தமிழ்நாட்டு குறித்து பேசுறாருல, அந்த பாலிடிக்ஸ் எப்படி பாக்குறீங்க? தமிழ் பற்றெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அது எப்படிங்க, ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல அபிஷியல் லாங்குவேஜே 20க்கும் மேல. அப்போ ஒவ்வொரு மொழி மேலேயும் வந்து அந்த பிரதமருக்கு பற்று வந்துருமா? அதெல்லாம் வந்து அரசியலுக்காக பேசுறதுதான். பிரதமர்கள் எல்லாம் வந்து வணக்கம்னு இந்திரா காந்தி அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஜவஹர்லால் நேரு வணக்கம். அப்புறம் சகோதர சகோதரிகளே, அது ராஜீவ் காந்தியோட ஸ்டைலு. இதெல்லாம் வந்து ஒரு மரபு மாதிரி. அந்தந்த மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநில மொழியில வந்து ஒரு 2 வரியை எழுதி வச்சுக்கிட்டு அதை வாசிக்கிறது. இதை தாண்டி அதுல ஒரு பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தமிழ்ல வணக்கம்னு வச்ச உடனே எல்லாரும் வந்து பிரதமரின் தமிழ் பற்றை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா?
காசி தமிழ் சங்கம்னா காசின்னா என்ன பிரதமர் மட்டும் ஞாபகத்துக்கு வர்றாரு, பெரியார் ஞாபகத்துக்கு வரலையா அவங்களுக்கு? பெரியார் காசியில தான் வந்து அவரு மாச கணக்குல தங்கி இருந்து, இன்னும் சொல்ல போனால் அவரு வாழ்க்கையில் பிற்பகுதியில் கடைபிடித்த எல்லா கொள்கைகளும் மூலம் வந்து காசி தான், அவரோட காசி தங்கல் தான். அவரே அதை எழுதியிருக்கிறாரு. பலரும் பெரியார் பயோகிராபர்ஸ் பலரும் அதை எழுதியிருக்கிறாங்க. எனக்கெல்லாம் பெரியார் ஞாபகம் தான் வந்துச்சு. காசின்னா காசி தமிழ் சங்கமம் ஞாபகம் எல்லாம் வரல. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் ஒரு குஜராத்ல இருந்து சௌராஷ்டிரா பகுதியில இருந்து வந்து மதுரை பக்கம் பெரிய அளவுக்கு செட்டில் ஆகி, இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் எங்க கல்லூரி காலகட்டத்துல மதுரையிலிருந்து வருகிற சௌராஷ்டிரா எம்பி தான் காங்கிரஸ் எம்பி. பட் இப்ப அப்படி இல்லை. இப்போ வந்து அந்த நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. அப்போ பிரதமருக்கு நடப்பு நிலைமை வந்து தெரியல, இல்லைன்னா அதை சரியான முறையில் அவருக்கு எடுத்துரைக்க தவறி விட்டார்கள், அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையிலே நம்ம வந்து ஒரு 150 வருஷம் அரசியல் நுண்ணரசியல் தெரிஞ்சவங்க. திராவிட இயக்க அரசியல் பெரியார்ல இருந்து தொடங்கல, அயோத்தியாச பண்டிதர் காலத்துல இருந்து தொடங்குது, அதுக்கு முன்னாடி இருந்தே தொடங்குது. அப்போ நம்மளோட பல கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டதெல்லாம் நம்மளோட வரலாற்றின் ஒரு பகுதி. அந்த வரலாற்றின் ஒரு பகுதியில செங்கோல் வந்து ஒரு பகுதி ஆகாது, அது வேற அவர் புரிஞ்சுக்க மறுக்கிறாரு. சரி, சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி, ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து செங்கோல் இருந்திருக்கும். இப்ப இவர் சோழர் செங்கோல் தான் வந்து தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம்னு எப்படி சொல்ல முடியும்? செங்கோல் வைத்த மக்களவை மண்டபத்தில் தான் கொடுங்கோல் ஒளிகன்னு சொல்லி கோஷம் வந்துச்சே. போய் குப்பி வீசினவங்க என்ன சொன்னாங்க? தானாஷாகி நகி சலகி. தானாஷாகி நகி சலகினா என்ன அர்த்தம்? சர்வாதிகாரம் இனி நடக்காது. அப்ப சர்வாதிகாரம்னா அது கொடுங்கோல் தானே. அப்போ செங்கோலை வச்சு சொல்லி, செங்கோலை வச்சு நீங்க செங்கோலாக அந்த செங்கோடாமை தவறாமல் நீங்க ஆட்சி புரியணும்ல, அப்படி நடக்கிற மாதிரி தெரியலையே. ஜார்க்கண்ட் மாநிலத்துல முதலமைச்சர் தூக்கி உள்ள போட போறாங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள. 7 செம்மன் இடி ஒரு வழக்கு, அந்த வழக்குக்கு உடனே இடி வந்து குதிச்சிருது. 7 செம்மன் ஒரு போகல. அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட மனைவியை வந்து முதல்வர் ஆக்குறதுக்காக இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரிசாக்காரங்க, அவங்க பட்டியலிட பழங்குடி இனம் வந்து ஜார்க்கண்ட், இந்த ஹேமந்த் சோரன் வந்து பட்டியலின பழங்குடி, இவங்களும் பட்டியலின பழங்குடி தான், ஆனா ஒரிசா. அதனால அந்த எஸ்டி ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்ஸ்ல அவங்களால போட்டி போட முடியாது, ஏன்னா பிகாஸ் ஒரிசா நேட்டிவ்ங்கிறதுனால. அதனால ஒரு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ ராஜினாமா பண்ணி இவங்க நிக்கிறதுக்கு தயாராக, அதாவது ஒரு முதல்வர் மாற்றம் அங்க ஏற்பட போகுது. ஏன்னா எப்படியாவது ஜார்க்கண்ட்ல வந்து ஆட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு மத்திய அரசு நினைக்குது. அப்ப அதே மாதிரியான ஒரு நினைப்பு தமிழ்நாடு பேர்லயும் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. மத்திய அரசு தனக்கு கீழே இருக்கிற துறைகளை எல்லாம் பயன்படுத்தி மாநிலங்களை அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த மாநிலங்களுக்கு என்ன உதவி செஞ்சிருவாங்க? பெரிய பட்டியல் வச்சாரு, இவ்வளவு மந்திரிகள் வந்தாங்க, இவ்வளவு விசிட் வந்தாங்க, இவ்வளவு பணம் கொடுத்தோம் அப்படின்னு. அவ்வளவு பணம் வந்திருந்தா எதுக்கு திரும்பி கேட்க போறாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி கஜாங்க 2018 கஜா நிவாரணம் என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே வரல பிராக்டிகலா. இதே நிர்மலா சீதாராமன் வந்து பிரதமர் இப்ப பேசின மேடைக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அவங்க ஒரு மேடையில பேசிட்டு போனாங்க 2018 புயல் அடிச்சு முடிஞ்ச பிறகு. அவங்க அப்ப சொன்னது எதுவுமே இது வரைக்கும் வரவே இல்லை. எங்க பகுதியில தென்னை விவசாயிகள்லாம் கண்ணீரும் கம்பளியுமா தான் இருந்தாங்க, அவங்களா தான் வாழ்வாதாரத்தை திருப்பி சீரமைச்சுக்கிட்டாங்க. அப்ப கஜா நிவாரணமே வரலங்கும் போது மத்த நிவாரணம் என்ன வரப்போகுது? மத்திய அரசாங்கம் எப்போதுமே அது ஆளுகிற மாநிலங்களுக்கு அள்ளி விடுது. அது குஜராத்தா இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரி, நம்ம கண்கூடா பாக்குறோம். இப்ப அயோத்திக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க ராமர் கோயிலுக்கு? ராமர் வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பிரதிநிதி தானே, அதாவது யாதவ குலம் அவர்களது பிரதிநிதி, வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட பிரதிநிதி. தென்னாட்டுல எப்பங்க கம்பராமாயணம் வரும்போதுதான் ராமரை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு எல்லாம் இங்க வருது. நம்ம செஞ்சுடுறோம், அவ்வளவுதான். நமக்கு வந்து திருப்பதியில வந்து இப்போ தெலுங்கர்களுக்கு யாரு கடவுளா இருப்பாரு? ராமரா பெருமாளா? பெருமாளோட அவதாரம் ராமர், ராமர் வந்து இன்னொரு அவதாரம், இப்படி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு நம்பிக்கைகளின் ஒருங்கிணைப்புங்க இயல்பாகவே நம்ம வந்து ஒரு வாழ்க்கை முறை. இதுல வந்து நம்ம எல்லாரும் ராமரையும் கும்பிடுவோம், மாரியம்மாளையும் கும்பிடுவோம், அப்புறம் வந்து கருப்பணசாமியும் கும்பிடுவோம். அதுல வந்து ஒருவர் தான் வந்து அந்த ராம பக்தி தான், இல்லைன்னா அந்த நாளில் தீபம் ஏற்ற வேண்டும் எல்லோரும். அப்புறம் அயோத்திக்கு வந்து தனியான ஒரு பட்ஜெட்டு, அயோத்தியை வந்து பெரிய டூரிசம் ஸ்பாட்டா டெவலப் பண்ண போறோம்னு சொல்றது. ஏன் தமிழ்நாட்டுல டூரிசம் ஸ்பாட்டா டெவலப் பண்றதுக்கு வேற இடமே இல்லையா? அயோத்தி மட்டும் எந்த வகையில ஸ்பெஷல்? சரி, அயோத்தியில இருக்கிற ராம்லாலா, அது ராமருக்கு நாங்க வீடு கொடுத்துருக்குறோம், 4 கோடி ஏழைகளுக்கு வீடு, ராமருக்கும் வீடுன்றாரு. அங்க இருக்கிறது பேபி ராம்ங்க, ராம்லாலா. அதான் பேபி ராம்னா குழந்தை ராமர். அதனாலதான் அந்த மைனர் சூட்டு, அதனாலதான் அந்த சூட்டு நின்றுச்சு.
நீங்க வந்து சிவில்ல வந்து உங்களோட உரிமையான ஒரு சொத்தை நீங்க கேட்கணும்னா லிமிடேஷன் பீரியட் இருக்கு. இத்தனை வருஷத்துக்குள்ளதான் சிவில் வழக்கு போட முடியும். மைனர் சூட்டுக்கு மட்டும் அந்த கால நிர்ணயம் கிடையாது. பேபி ராமர் வந்து பெர்பெச்சுவல் மைனர், அதாவது எப்போதுமே குழந்தையாக இருக்கிறார். அந்த குழந்தை ராமர் தான் வந்து அங்க குழந்தை ராமர் யாரு? தசரத மன்னனோட மகன், அரச மகன். அவன் அரண்மனையில இருக்கிறாரு. அவர் வந்து ஏழையாவோ குடிசையிலயோ இல்ல. வனவாசம் போகும்போது அவர் குடிசைக்கு போறாரு. அது கூட பர்ணசாலான்னு தான் சொல்லணும், குடிசைன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்து பிரதமர் வந்து அதையுமே ஒரு அரசியலா தானே இருக்கிறாரு. ராமர் கோயில், ராமரை பற்றி பேசித்தான் ஹேட்ரிக் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சாதனைகளை பற்றி பேசி ஹேட்ரிக் அடிக்க வேண்டியதானே, யாரு அதை தடுக்க முடியாத நம்ம. இப்படியான பல கேள்விகள் வந்து பிரதமரோட இந்த விசிட்ல என்னுள் எழுந்தன. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்றத ஓபிஎஸ் மீண்டும் மீண்டும் உறுதியா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரதமருடனான ஓபிஎஸ் சந்திப்பு, இப்ப 3வது கூட்டணி அமைஞ்சதுன்னா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுல எந்தெந்த அரசியல் கட்சிகள் பங்கு பெறுவாங்க? 3வது கூட்டணிக்கு வந்து அரசியல் ரீதியா பெரிய வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. 3வது கூட்டணி வந்தா 4வது கூட்டணி வந்துடும். ஏன்னா 3 அணியிலையும் இடம் கிடைக்காதவங்க ஆட்டோமேட்டிக்கா 4வது அணிக்கு வந்துருவாங்க. நம்ம தொடர்ந்து பாக்குறதா 1996 வந்து 2 அணி தான் இருந்தது. ஜெயலலிதா ஆதரவு, எதிர்ப்பு. எதிர்ப்பணிக்கு திமுக தலைமை, வாழப்பாடி ராமமூர்த்தி உட்பட பலரும், பாமக உட்பட பலரும் அதுல இருந்தாங்க. கடைசியில வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. தமாக திடீர்னு பிறந்து வந்தது. தமாகவோட திமுக கூட்டணி செட்டான உடனே 3வது அணி வந்துருச்சு, வைகோ. 4வது அணியும் வந்துருச்சு, பாமகவும் வாழப்பாடி ராமமூர்த்தியும். அது அப்படிதான் வரும். தேர்தல் அரசியல்ல நம்ம கட்சின்னு ஒண்ணு இருக்கும்போது அது தேர்தலில் போட்டி போட்டுதான் ஆகணும். அப்ப 2 அணி, திமுக அணி, திமுகவுக்கு எதிர்ப்பு அணி. திமுக வேண்டாம், திமுக மேல அதிருப்தி இருக்கு, எதிர் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இயல்பா அதிமுகவுக்கு தான் போடுவாங்க. பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, நாங்க தான் இப்ப திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லுது. ஆனா அது வந்து அவங்க கிளைம் தான், இன்னும் ப்ரூவ் பண்ணல. 2024 தான் அதை ப்ரூவ் பண்ணும். இப்ப 2024 பிஜேபிக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் பிஜேபி விட்டு போறாரு? சரி, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தானங்க அவர் பிரதமருக்கு வரப்போறோம் உட்கார்ந்துருந்தாரு. இப்ப பிரதமர் இங்க வந்து இவ்வளவு பேசுறதுல எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்திருந்தா அப்படி எப்படி வாயெல்லாம் புன்னகையாக பிரதமரை வரவேற்கிற வரிசையில எல்லாம் நின்றுப்பாரு. அப்ப பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய செல்வாக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி விட்டு போயிருக்காத. ஒரு அண்ணாமலை வந்து அண்ணாவை பத்தி பேசுனது, ஜெயலலிதாவை பத்தி பேசுனது மட்டுமே ஒரு கூட்டணி முறிவுக்கு காரணமா ஆயிருமா? உள்துறை அமைச்சர் ஒரு கூப்பிட்டு சமாதானப்படுத்தினாரு. அதையும் தாண்டி இல்ல, பிராக்டிக்கலா பார்த்தா இப்ப 2014 மாதிரி ஒரு 2 இடங்கள் இல்ல 3 இடங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தானே பாப்பாங்க பிஜேபி. பாப்பாங்க. ஆனா அது எனக்கு என்னமோ என்னோட மனதுக்கு எட்டிய வரை அப்படியான வாய்ப்பு இருக்கிறதா தெரியலங்க. அதிமுகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற பகுதி கொங்கு மண்டலம், அந்த பகுதிகள். அங்க வந்து பிஜேபிக்கு கோயம்புத்தூர்ல கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு, கொஞ்சம் தான். தனியார் நின்று ஜெயிக்கிற ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது. அது பாமகவுக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு. இப்ப பாமக அதிமுகவோட ஒரு கூட்டணி வைத்தாலோ, இல்ல பாமக சீமான் அதிமுகங்கிற கூட்டணி அமைந்தாலோ அது பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கும். திமுகவுக்கு சவாலா கூட அமையலாம். ஆனால் பாரதிய ஜனதா மட்டும் தனியா நிக்குது, இல்ல சிறிய கட்சிகளை கூட்டு சேர்த்துட்டு நிக்குதுன்னா, ஒரு கன்னியாகுமரியில கூட பொன் ராதாகிருஷ்ணனால கூட ஜெயிக்க முடியாதுங்க. அங்க திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் ஓட்டு வங்கி. அதை தாண்டி எப்படி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொந்த செல்வாக்கோட இருந்தாலும் கூட அவர் எப்படி ஜெயிச்சிருவாரு? அந்த அரித்மெட்டிக்ஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதாவது ஓட்டு வங்கியை உயர்த்துதல், ஓரிரு தொகுதிகளில் வெற்றி, இது வந்து அண்ணாமலையோட வியூகமா தெரியுது, நம்ம யூகிக்க முடியுது. ஓட்டு வங்கியை உயர்த்துதல் சாத்தியம், எவ்வளவு ஓட்டு வங்கி உயருங்கிறது நமக்கு தெரியாது. சில தொகுதிகளில் வெற்றினா அந்த தொகுதிகளில் ஒரு பலமான ஒரு கூட்டணி வேணும். அது ஜாதி கூட்டணியா இருக்கலாம், இல்லைன்னா தலைவர்கள் கூட்டணியா இருக்கலாம். இப்ப கிருஷ்ணாமியோட ஓட்டு வங்கி தென்காசியில உதவும், டிடி தினகரனோட டிடிவியோட ஓட்டு வங்கி அது ஒரு சில தொகுதிகளில் உதவும். ஓபிஎஸ் ஓட்டு வங்கி நிரூபிக்கப்படலை, இருந்தாலும் ஒரு சில தொகுதிகளில் உதவும்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுன்னு வரும்போது அதிமுகவும் ஒரு பெரிய அளவுக்கான திமுகவுக்கு எதிரான ஓட்டை பெறும், இவர்களும் பெறுவார்கள். இந்த 3 அணிலையும் இடம் கிடைக்காத இன்னொரு அணியும் பெறும்ல. அது குறைஞ்சபட்சம் 2%, 4% ஓட்டை பிரிப்பாங்களே. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2% ஓட்டுனா அது கிட்டத்தட்ட 10,000 வந்துருங்க. அப்ப 6 சட்டமன்ற தொகுதியில 60,000 ஓட்டு. அப்ப பழைய ஓட்டு வித்தியாசத்துல வேணா திமுக வேட்பாளர் ஜெயிக்காம போவாரே தவிர, குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தானே இருக்கும். அதிமுக பாஜக ஒன்னா இருந்த போது வெற்றி இல்ல, அப்போ வேண்டாம் அப்படின்னு அடுத்த ஃபார்முலாக்கு தானே போறாங்க. ஒன்னா இருந்தப்ப வெற்றி இல்ல, பிரிஞ்சிருந்தாலும் வெற்றி இல்ல, அதான் உண்மை.
நீங்களே யோசிச்சு பாருங்க, பிரிஞ்சிருந்தா எப்படி வெற்றி கிடைச்சிரும்? இப்போ கோயம்புத்தூர்ல பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இருக்கு, ரைட்டா? அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. சேர்ந்தா தானே கம்பைன்டு ஸ்ட்ரென்த்தை வச்சு திமுகவை எதிர்கொள்ள முடியும். உண்மையா திமுக பலவீனம் கோயம்புத்தூர்ல என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி இல்லாதது. அவர் அதை ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சிருந்தாரு. முத்துசாமி என்னனால அந்த சரி பண்ணி வைக்க முடியல. அங்க இருக்கிற நண்பர்களே அதை சொல்றாங்க. அதுதான் பெரிய பலவீனம். பட் ஆளுங்கட்சி அவங்களோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கு, அதை வைத்து அவங்க போயிருவாங்க. பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தாலும் அதுல பல சிக்கல்கள் அவங்களுக்கு வருது. அவங்க சேராம தனியா இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது. அப்படியான ஒரு திரிசங்கு சொர்க்கத்துலதான் அது இருக்கு. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.